ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கும் வந்து சமையல் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ அப்படின்னு பார்த்தாக்கா, வாழைப்பூ பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாழைப்பூ எடுத்தாச்சு, தோல் நீக்கலாம். தோல் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிறத எடுத்தால் அதை வந்து உரித்தா அது உள்ளே இருக்கிறது எல்லாமே பூவாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு நார் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துடலாம். அது கூடயே ஒரு தோல் ஒன்று வரும், அது வந்து நுனியில் தான் இருக்கும். ஸோ அதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா, அது வந்து எண்ணெயில் வதவாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுக்கிறது எடுக்காதும் உங்கள் இஷ்டம். பட் நாங்கள் எடுத்துடுவோம். நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களா என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தோலையுமே உரிச்சிட்டு தான் எடுப்போம். எடுத்தாச்சு. இதான் எல்லாத்தையுமே எடுக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற பொருள் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ இதாக எடுத்துகிட்ருக்கேன்ட்டு. ஸோ இப்படி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ அது மேலே வந்த தோல், இது வந்து அதோடைய நார். ஸோ இது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது வந்து வேகாது, இது அப்படியே தான் இருக்கும். மதுக்குன்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த பூவை எடுத்தாச்சு. இப்போ வந்து வானலை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வாழைப்பூ முருங்கைக்கீரையை வந்து பொரியல் எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்படி தான் செய்வேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடுகு போட்டாச்சு. நம்ம வந்து மிளகாய், வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். மிளகாய் கொஞ்சம் கருகட்டும். ஸோ கறி அடித்து நம்ம அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ வதக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதவட்டும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா வதவிடுச்சு. மிளகாய் அதிகமாக கருவும் விட்டுடக்கூடாது. ஸோ மீடியமாக வச்சு வதக்கிக்கணும். கருவுனா நல்லா இருக்காது. நம்ம அடுத்ததாக தக்காளி பழமும் சேர்த்தாச்சு. ஸோ தக்காளி பழத்தையும் கிண்டி விட்டுடலாம். ஸோ மிளகாய் போடும்போது எப்பயுமே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிளகாவை போடுங்க. ஏன்னா ஒரு நேரம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா மிளகாய் டக்குன்னு கறிவிடும். ஸோ கறிவிட்டால் எந்த ஒரு பொருளுமே கருவாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே வந்து மிளகாய் போடும்போது மட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுட்டு போட்டேன். ஸோ இன்னும் நான் போட்டிருக்க மிளகாய் எதுவுமே கருகலை. ஸோ நல்லா இருக்குது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடுச்சு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதவிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. ஸோ நான் வந்து பாருங்கள், அந்த வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அலசிட்டு அது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து கீரை வந்து உருவி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரை. வெறும் பூ மட்டும் போட்டு செஞ்சால் அது வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. பூ மட்டும் செஞ்சால் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி துவக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் முருங்கைக்கீரை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் கசக்காது. ஸோ அதனால் வந்து நான் முருங்கைக்கீரையும் உருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வாழைப்பூ போட்டாச்சு. ஸோ அது நல்லா வதவ வச்சிடலாம். ஸோ நல்லா வதக்கணும். ஸோ வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கூட
நல்லா வதக்கலாம். ஏன்னா வந்து டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும். ஸோ தீயாமல் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நான் எந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அப்படி விடாமல் வந்து வதக்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி தெளிச்சிக்கலாம். லைட்டாக அடி பிடிக்குது. ஸோ சிம்மில் வச்சுருக்கும் போதே அடி பிடிக்குது அப்படின்னும்போது நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிக்கணுமே தவிர நிறையா ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டா வந்து நல்லா இருக்காது. ஸோ பார்ப்பாங்க ஏதோ பேசுகிறாங்க. சரி, ஓகே. பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். ஸோ அந்த பூ நல்லா வதவிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வதவி இருக்குது பாருங்கள். நல்லா வதவிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை போட்டுக்கலாம். ஸோ கீரை போடும்போதும் அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு போடலாம். ஸோ கீரை போடும்போது கீரைலாம் போட்டுட்டு அதை நல்லா சொயிட்டி கிண்டி விட்ட பிறகு அப்புறம் வேணால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் அடுப்பை. ஸோ அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஸோ பாருங்கள், நல்லா வதவிடுச்சு. கிண்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இது நல்லா வதவி வரணும். கீரை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் வதக்குனா போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், நல்லா வதக்குறேன். பாருங்கள், நல்லா வதவிடுச்சு. அடியெலாம் பிடிக்கல. பாருங்கள், எங்கள் வானல் நல்லா தான் இருக்குது. அடி பிடிக்காமல் இப்படி தான் கிண்டி விடணும். ஸோ நம்ம வந்து அடுப்பை வந்து எப்பயுமே சிம்மில் வச்சுக்கிட்டா கருத்தை மட்டும் அடி பிடிக்காது. நம்ம ஸ்பீடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா வந்து அடி பிடிச்சிடும். எப்பயுமே பொரியல் செய்கிறது, கீரை வதக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு செஞ்சாக்கா நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். நம்ம ஸ்பீடில் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். ஸோ புகைச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு வதவிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பூவாக திருவி போட்டுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னாக்கா வேர்க்கடலை வறுத்து இடித்து போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ரெண்டையுமே சேர்க்கலாம். எங்களுக்கு வந்து தேவையில்லை சொல்லிட்டு பாப்பா வந்து அதெல்லாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ தம்பி அதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்படியே வதக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ அதனால் அப்படியே வதக்கியாச்சு. நம்ம இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் சாப்பாடு போட்டு கீரை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றேன். ஸோ தொட்டுட்டு தானே சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன கீரையோடு போட்டு பிசைஞ்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸோ அப்படியே சாப்பிட்லாம். பட் நான் வந்து கீரையோட சாப்பாடை சேர்த்து தான் சாப்பிட்றேன். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.